ஹலோ மக்களே. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து விதைச்சேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துச்சு. ஒரு 4-5 நாள் கழித்து சீக்கிரம் வளர்ந்துச்சு. ஆனால் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது அப்புறம் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 செடி வந்து வீணாக போச்சு. 3-4 அளவுக்கு கூட பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்குதில்ல, அப்படியே ஒரு மாதிரி வந்து காற்றடிச்சா ஒரு மாதிரி பெண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன், சரி ஐயோ இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆச்சோன்னு சொல்லி நல்லா வந்து உள்ளார இந்த தண்டெல்லாம் உள்ளார போகிற மாதிரி வச்சா கூட அது கரெக்டாக வர மாட்டேங்குது. ஆனால் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிற்குது. ஸோ இது வந்து என்ன ஒரு ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி தான். இது வந்து நாட்டு வெண்டைக்காய், இது வந்து நார்மல் வெண்டைக்காய் கிடையாது. இது தொடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ ஏதாவது உடனே படுத்துடுமோ அப்படின்னு, அதை படுத்தாவே வந்து அவ்வளோதான் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே பாருங்களேன், இதுக்கு நான் உள்ளார தான் வச்சேன். இதுவும் வேறும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா வாடிடுச்சு. அப்புறம் இந்த ரோஸ்மெரி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து என்ன சொன்னாங்க, அவ்வளோ சீக்கிரம் வளராது, ஏன்னா ரெகுலராக தண்ணியும் ஊற்றக்கூடாது, பட் இது வந்து நம்மளுக்கு அமைகிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு. நானும் வந்து பயந்துட்டு இதை 40 ரூபா வச்சு வாங்கினேன். ஸோ அதனால் நான் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றலை. எப்போ இது எல்லாமே ட்ரை ஆகி நல்லா ட்ரை ஆகி இது அப்படியே சுருங்கிடும், அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றும் போது நல்லா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ அதனால் வந்து ரெகுலராக இதை வந்து தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அது 2-3 நாளைக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றினேன், ஆனால் மேலே வந்து ட்ரையே ஆகலை. பார்த்திங்க எந்த அளவுக்கு. இதுக்கு வெயிலும் அடிக்குது, பட் இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் இதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குது. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்ட பாலகுமாரா மாதிரி ரொம்ப நாளாக இந்த இது கற்பூரவள்ளி மட்டும் எனக்கு வர்றதே இல்லை. என்னடா இது நம்மளுக்கு மட்டும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லப்போ தான் இப்போ நல்லா வெயில் அடித்து இந்த ஒரு ஸ்டேஜில் தான், இந்த இடத்துல தான் அவ்வளோ நல்லா வளருது. பாருங்கள் எவ்வளோ இலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. எனக்கு என்ன தெரிஞ்ச, என்னடா இது நம்மளுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது, எவ்வளோ வருஷமாக நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்ருப்பேன். பட் கரெக்டான பிளேஸு, மெயினாக இதுக்கு வந்து அவ்வளோ வெயில் தேவைப்படுது. ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து அவரைக்காய் அதுவாக முளைக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்லா முளைக்குதா என்னன்னு தெரியல. இதை வந்து கீரை. ஸோ கீரை அது பிக்காமல் அது பாட்டி வளர்ந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் நான் அறுவடை பண்ணேன். இது வந்து கருவேப்பிலை. ஸோ இவங்களும் நல்லா வளர்கிறாங்க.